Friends, நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்செட் த அரெஸ்ட் ஆஃப் அல்லு அர்ஜுன். ஸோ இப்போ வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து டோட்டலாக அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி, ஜனநாயகத்துக்கு அகெயின்ஸ்டாக பண்ண ஒரு கேவலமான விஷயம். இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இந்த பாஸ்ட் வந்து நடந்தது கிடையாது. இதுலேருந்தே தெரியுது இது வந்து செல்ஃபிஷ் அண்ட் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணதுங்கிறது. அவரோட ஃபேன்ஸோட ஆங்கர், பப்ளிக்கோட ஆங்கர், பட் அவர் வந்து ரொம்ப பொறுமைசாலின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் நைட் ஹி ஹஸ் பீன் இன் ஜெயிலு. இது வந்து எந்த ஆக்டருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். ஆக்டர் வந்து they are responsible only for entertaining the audience. They are not responsible for the theatre safety. தியேட்டரில் வந்து எதுக்கு வந்து சரக்கிறதுக்கு இருக்காங்களா? அவங்க தான் வந்து அந்த தியேட்டர் அந்த சேஃப்டி வந்து இன்ஷூர் பண்ணோம். அவ்வளோ துட்டு வாங்கி போட்டுக்க தெரியுது இல்லை பாக்ஸில் கவுண்டரில். அவங்க தான் ஆடியன்ஸோட சேஃப்டியை இன்ஷூர் பண்ணோம். அப்படி பண்ண முடியலன்னா ஏர்லி மார்னிங் ஷோஸ் FDFS வந்து வைக்கக்கூடாது. ப்ரீ ரிலீஸ் துட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கணும், நான் ஆடியன்ஸுக்கு சேஃப்டி தரமாட்டேன்னா வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? திஸ் இஸ் நாட் இந்தியன் டெமோக்ரஸி. எவருக்குமே யார் ஒரு நார்மல் ஆக்டர் கூட, ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. அவர் எந்த விதத்துலைங்க இதுக்கு வந்து பொறுப்பாவார்? கொஞ்சமாவது வந்து யோசிக்க வேணாமா? அதே மாதிரி வந்து யாருமே இதை பற்றி ஏன் வந்து முன் வந்து பேசலை? அப்போ என்டையர் இண்டஸ்ட்ரிக்குலையும் இதுதான் கதியா? நாளைக்கு இது வந்து யாருக்கு வேணால் நடக்கலாமா? ஒரு இந்தியாவில் வந்து ஒரு மெகா ஸ்டாருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இது யாருக்கு வேணால் நாளைக்கு நடந்தால் எல்லாருமே they will remain mute spectators. Why don't you fix the responsibility? அந்த அளவுக்கு அறிவு இல்லை. Why don't you fix the responsibility on the theatre owners, theatre operators, distributors? They are responsible for it. அவங்களால் அதை கொடுக்க முடியலன்னா எந்த 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 ஒரு இதுக்குமே இந்த FDFS வைக்க வேணாம். அந்த எழுந்து போன உயிர் ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லை, அதுக்காக அந்த தகப்பன் வந்து திருப்பி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பச்சை கை குழந்தை. இவங்களுக்கெல்லாம் சேஃப்டி இன்ஷூர் பண்ணோம். அவங்க வந்து கை குழந்தைய தூக்கி வந்திருக்காங்கன்னா எந்த விதமான எந்த அளவு எதிர்பார்ப்போட அந்த படத்துக்கு வந்திருப்பாங்க. கடைசியில் என்ன, அங்கே வந்து ஃப்ளாட்டாக ஒரு பணமாக கிடந்தாங்க. இதெல்லாம் நம்மளாலே ஜீர்ணிச்சிக்க முடியலையே, அந்த ஃபேமிலி எப்படி ஜீர்ணிச்சுக்கும்? அது இவரை தூக்கி உள்ள வச்சது எந்த விதத்தில்ங்க நியாயம்? ஏங்க இதுக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கல? அப்போ இந்த நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு? ஆக்சுவலாக அவர் வந்து அரெஸ்ட் பண்ண ப்ரீஎம்டிவ் மோட்டிவே தப்பு, அதுவே பெரிய தப்பு. அது எப்படி அவரை வந்து ஒரு நைட் வந்து ஜெயிலில் வந்து டீடைன் பண்ணியிருக்கலாம்? அந்த இறந்து போன பெண்மணியோட ஹஸ்பண்டே அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிட்டார். பட் இட் இஸ் அ ஷேம், இட் இஸ் அ ஷேம், இட் இஸ் அ ஷேம் டு த என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஸ்டாருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஷாபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ஷேம், 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 பப்பு ஷேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.